எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த இறையருளை வணங்கி உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவன தந்தை ஆசான் அருட்தந்தை அவருடைய அருளாசிகளை வேண்டி இந்த வகுப்பை துவங்குகிறோம். இந்த வகுப்பை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் பேரன்புக்குரிய மூத்த பேராசிரியர் அறிவானந்தம் ஐயா அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, இருபால் அறிஞர் பெருமக்களே, மனவளக்கலை குடும்பத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அவர் அறிமுகப்படுத்தினார், இப்பொழுது உரையாற்றுவார் என்று. அதில் ஒரு திருத்தம், நான் உரையாற்றப் போவதில்லை, வகுப்பு எடுக்கப் போகிறேன். சரிங்களா? நான் ஏதோ உரையாற்றிட்டு போனால் நீங்கள்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு போகிறதில்ல. இப்போ நீங்கள்லாம் உங்கள் மனசில் என்ன மாறுதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால், இப்பொழுது நீங்கள் மாணவர்கள் மாணவிகள், நான் ஆசிரியர். ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் வகுப்புக்கு உரைக்கு வேறு இருக்குது. வகுப்பு எடுக்கிற போது நான் உங்களை எல்லாம் பார்த்து நீங்களெல்லாம் எவ்வளவு ஈடுபாடோடு இருக்கிறீர்கள் என்பதற்கு 2-3 முறை கேள்விகள் கேட்பேன். முதல்ல இந்த பக்கம் கேட்பேன், அப்புறம் அந்த பக்கம் கேட்பேன். எதுக்குன்னா நீங்கள் அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா தான் எனக்கு திருப்தியாக இருக்குது பேசுறதுக்கு. அப்படி பண்ணலாங்களா? சரி. இப்போ நீங்கள் காலையில் பிரம்ம ஞானம், அதற்கு தமிழில் மெய்ப்பொருள் பற்றிய அறிவு. இப்போ நீங்கள் எழுத வேண்டாம், தயவுசெய்து. நீங்கள் இந்த ஒரு டேப்பு ஒரு வரிசைக்கு ஒருத்தர் வாங்கினா கூட போது. நீங்கள் இந்த எழுதுறதில் ஒரு சிரமம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் நல்லா கேட்க கேட்க எனக்கு பேசுகிறதுக்கு குஷியாக இருக்கும். நான் ஒன்றும் இப்படித்தான் பேசணுன்னெல்ல எதுவும் ஏற்பாடு பண்ணுறதில்ல. எனக்கு என்ன சங்கடம் ஆயிருன்னா, நான் நல்லா உற்சாகமாக பேசுகிற போது நீங்கள் தலை நட்டுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, எதுக்காக தலை கீழே போடுறீங்கன்னு கொஞ்சம் முதல்ல சோர்வாக இருந்தது. அதுக்கு தான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நான் சொல்கிறதையெல்லாம் கேட்கணும், சிரிக்கணும், பேசணும். அது எழுதுறதெல்லாம் குறியாக இருப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே மாலை நேரம், உங்களுக்கு இன்னும் டீ கிடைக்கல, கொஞ்சம் தூக்கம் இருக்கும். நான் ஒரு உண்மை சொல்லட்டுவேன் உங்களுக்கு. எல்லா ஆசிரியர்களும் உட்காந்து நடத்துனாங்க பாடம். எல்லாம் உட்காந்து தான் நடத்துகிறீங்க, நான் மட்டும் நின்றுக்கிட்டு நடத்துவேன். ஏன்னா எனக்கு மாலையில் இன்றைக்கி நாள் லேட்டு, 3:30 மணிக்கு என்னமோ கிளாஸ். எப்போ இன்றைக்கி அந்த ரேடியோ ப்ரோக்ராம் இவங்க இருந்தாங்க, அதனால் லேட்டு. 3:30 மணிக்கு நான் வகுப்பு எடுக்கணும். நான் உட்காந்துக்கிட்டு எடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஆரம்பத்தில் தியானம் ஆரம்பித்தாங்க. தியானம் முடிஞ்ச பிறகு வகுப்பை தொடங்கினாங்க. அப்போ நிறையா பேர் தியானத்தில் இருந்தது நான் பார்த்தேன். நான் அது மட்டுமல்ல, தியானம் செய்ய அப்படின்னு வேறு பண்ணினாங்க. ஓ, இது ரொம்ப ஆழ்நிலை தியானத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நாம் இனி உட்காந்துக்கிட்டு பேசினா இன்னும் தூங்குறதுக்கு சௌரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நின்று கையை காலை எல்லாம் ஒசைச்சி அப்படி சிரிப்பு கூட்டி அப்புறம்தான் பேச வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. நான் உங்களை சொல்லலை, முதல்ல 3:30 மணிக்கு வந்தப்போ. இப்போ உங்களுக்கும் டீ சாப்பிட்ற நேரம் ஆச்சதுனால நான் கொஞ்சம் உங்களையெல்லாம் கொஞ்சம் மனசை என்னோட வரணும். நீங்கள் நான் ஏமாந்து போக மாட்டேன். நீங்களாம் என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால் நான் சொல்கிறதையெல்லாம் கேட்பீங்கன்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைவு. கண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும், மனசு வேறு பக்கம் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இயேசு பெருமான் சொல்லுவார், கண்கள் இருப்பவர்கள் பார்க்கட்டும், காதுகள் இருப்பவர்கள் கேட்கட்டும். அதெல்லாம் சரியான வார்த்தை தான்.
ஏன்னா அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்க வேறு வீட்டு பிரச்சனை எங்கேயோ நினச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. நாம் அப்போ போய் ஆத்ம தத்துவம் பிரம்ம ஞானம்னு பேசினா அவங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்கு நான் ஒரு டெஸ்ட் வச்சுருக்கிறேன். என்ன டெஸ்ட் தெரியுங்களா? கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவேன். எல்லாத்தையும் பார்ப்பேன், எல்லாம் சிரிக்கிறாங்களான்னு பார்ப்பேன். சில பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் கேட்பாங்க, நீங்கள் எல்லாம் சிரிச்ச பிறகு அவர் என்ன பேசினார், ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க? அதிலிருந்து தெரிஞ்சுக்கவே ஒரு 10 பேர் இதில் எம் பக்கம் இல்லை, அவர்கள் வேறு பக்கம் இருக்கிறார்கள். அவங்க மனது காதுகளோடு பொருந்த வேண்டும், மனது கண்களோடு பொருந்த வேண்டும். ஏன்னா சில சமயத்துக்கு நம்மகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம மனசு எங்கேயும் இருக்கும். அவங்க என்ன பாங்காட உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன்னா அப்புறம் கேட்பேன் நீங்கள் என்ன சொன்னீங்க. ஏன்னா மனசு வேறு எங்காச்சும் இருந்தால் உடல் மட்டும் இங்கே இருக்கும். அதனால் இப்போ வாத்தியார்கள் அவரை வந்து டீச்சராக ரிட்டையர் ஆனவர், அவருக்கு தெரிய அனுபவம். கிளாஸில் டீச்சர் பாடம் நடத்திட்டு இருப்பார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி விரன்னு உட்காந்துருப்பாங்க. இவர் நினச்சா தப்பு, நம்ம பாடத்தை தான் இவ கேட்குறாங்கன்னு. அவங்களுக்கு இன்டர்வல் முடிஞ்சு போன வாரம் பார்த்த சினிமா மறுபடியும் தொடங்கியிருக்கும். புரிஞ்சுதுங்களா? சரி, சும்மா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இதை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நாம் சப்ஜெக்ட்டுக்கு போகல. ஏன்னா நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட் கொஞ்சம் கடுமையான சப்ஜெக்டு. மனசு லேசாக இருந்தால் கொஞ்சம் நல்லா பதியும். இப்போ இன்றைக்கி நீங்கள் கலந்துக்கிட்ட வகுப்பு பிரம்ம ஞானம். இப்போ யோக நெறிகள் ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம கொடுத்துருக்கிறது வாய்ப்பு. கர்ம யோகம்ங்கிறது ஆஃப்டர் டீ. இப்போ ஒரு மணி நேரம் மற்ற யோகத்தை எல்லாம் கொஞ்சம் விளக்கி சொல்லிடலாம். இப்போ நீங்கள் காலையில் எடுத்துக்கிட்ட யோகம் ஞான யோகம். இறைவனை பற்றியும் தன்னை பற்றியும் அறிந்து கொள்கின்ற ஞான யோகம், பிரம்ம ஞானம், மெய்ப்பொருள் பற்றிய அறிவு. அப்புறம் இது ஒரு யோகம். மறுபடி இந்த யோகத்திற்கு தகுதி அடைவதற்காக பல்வேறு ஞான யோகம் வெற்றி அடைய வேண்டுமென்றால் பல்வேறு யோகங்களை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் தகுதியை அடைய. அது என்ன என்றால் ராஜயோகம், பக்தி யோகம், தியான யோகம், கர்ம யோகம். இப்படி யோகம் பலவிதமான யோகம் என்றால் சாதனை என்று பொருள். இப்போ நாம் இதையெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்துக்கலாம். கர்மயோகத்தை விட்டுட்டு மீதெல்லாம் இணைச்சி பேசிடுறேன். நம்ம மனவளக்கலையில் எல்லா யோகமும் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போது இந்த கூட்டத்தில் இந்த வகுப்பில் கலந்து கொண்டுள்ள உங்களுக்கு தெளிவாக இறைவனை பற்றிய அறிவு தெளிவாக வேண்டும். அதுதான் முக்கிய நோக்கம். அதனால் நீங்கள் காலையில் விஞ்ஞான ரீதியாக அருட்தந்தை அவர்கள் காந்த தத்துவத்தின் மூலமாக அந்த பேராதார பெருவழியே தெய்வமாம் அதெல்லாம் கேட்டிங்கல்ல. அது தன்னிருக்க சூழ்தழுத்து மாற்றலினால் டஸ்ட் பார்ட்டிக்கலாகி அப்புறம் அணுக்களாகி அணுக்களின் சுழற்சியினால் காந்தமாகி பஞ்சபூதங்களாகி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படிப்பெல்லாம் இல்லாத காலத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஞானிகள் இந்த தத்துவத்தை எப்படி விளக்கினார்களோ அந்த விளக்கத்தை நான் விளங்கியவாறு உங்களுக்கு நான் விளக்க முயற்சிக்கிறேன். இதுதான் எல்லா உபனிஷத்துக்களிலும் வேத அந்தம் என்று சொல்வது. வேத அந்தம் என்பது உபனிஷத், வேதம் என்பது கர்மகாண்டம், ஞானகாண்டம் என்பது வேதாந்தம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சமஸ்கிருத வார்த்தையாக இருந்தாலும் கூட நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ பூர்வகாண்டம் என்பது கர்மகாண்டம், வேதம் ஒரு பகுதி, வேதாந்தம் இறுதி பகுதி. வேதம் தர்மத்தை பற்றியது, வேதாந்தம் பிரம்மனை பற்றியது. நல்லா புரிஞ்சு. வேதம் தர்மத்தை பற்றியது, வேதாந்தம் இறைவனை பற்றியது.
இப்போ நாம் வேதாந்தம் இறைவனை பற்றிய ஒரு ஞானத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளும் பொருட்டு உங்களுக்கு சில உபனிஷத்துக்களிலிருந்து கருத்தை எடுத்து, உதாரணமாக முண்டகோபனிஷத், கேனோபனிஷத் என்ற உபனிஷத்துக்களெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு குரு மூலியமாக படித்தேன். அதற்கும் மகர்ஷியோட கருத்துக்கும் ரொம்ப இணைஞ்சதுனால தான் நானும் மகர்ஷியோட அந்த சாமியை நீ இதையே ஒத்து போய் இப்போ இணைஞ்சுக்கடான்ட்டார். இப்போது ஞானிகள் என்ன, பாரத தேசத்தில் பிறந்ததே நம்மளுக்கு பெருமை. ஏன் தெரியுங்களா? இது ஒரு ஞான பூமி என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ அது என்ன ஞானம் என்றால், 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மாமுனிவர்கள் தங்களுடைய தியானத்தினால் ஞானத்தினால் கண்ட உண்மையை உலகிற்கு கொடுத்தார்கள். அது என்ன என்றால் இறைவனை பற்றிய ஞானம். அது என்ன? இறைவன் ஒன்றுதான். இப்போ உங்களை கேள்வி கேட்குறேன், இந்த பக்கம் சொல்லுங்கள். இப்போ காலையிலிருந்து படிச்சிங்க இல்லையா, இறைவன் ஒன்றா பலவா? ஒன்று. நீங்கள் அப்படியே நின்றுக்குங்க. உங்களை கேட்குறேன் நான், இறைவனுக்கு உருவம் உள்ளதா இல்லையா? இல்லை. நல்ல மார்க். இப்போ இதைத்தான் ஞானிகள் சொன்னார்கள். இறைவன் ஒன்று, இறைவனுக்கு உருவம் இல்லை. ஆனால் மேலும் தியானத்தில் கண்ட உண்மை, இறைவனை தவிர வேறொன்றும் இல்லை. இறைவன் ஒன்று என்பது மட்டுமல்ல, இங்கு இறைவனை தவிர வேறொன்றும் இல்லை என்று உலகுக்கு சொன்ன புண்ணிய பூமி நம்முடைய பாரத பூமி. ஒன்றேதான் பலவாக காட்சியளிக்கிறது. அந்த ஒன்றே அனைத்துமாகவும் இருக்கிறது. அந்த ஒன்றே அனைத்துக்குள்ளும் இருக்கிறது. அந்த ஒன்றே அனைத்தையும் ஆட்சி செய்கிறது. இதுதான் லட்சணம். இப்போ அதைத்தான் நாம் கொஞ்சம் நீங்கள் விஞ்ஞான ரீதியாக விளக்கியிருக்கிறாங்க ஆசிரியர்கள். ஞான் அதை அந்த காலத்தில் கல்வியறிவில்லாத காலத்தில், எழுத்தும் பேனாவும் இல்லாத காலத்தில் என்ன விளக்குனாங்க, ரெண்டுக்கு எப்படி மேட்ச் ஆகுது. இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் கவனமாக கேட்டு இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணதனுடைய பாதி பலன் முடிஞ்சிருக்கு. இறைவன் ஒன்று தான் என்று. இப்போ கொஞ்சம் நேரம் ஞான யோகம் இதை பற்றி எடுத்துக்கலாம். இறைவனை பற்றி இது எப்படி விளக்குறாங்கன்னா, அந்த காலத்திலேயே தங்கம் இருந்தது. இப்போ இங்கே எல்லாம் அநேகமாக 80% லேடிஸ் இருக்கிறாங்க. சரி போனால் போயிட்டு போகுதுன்னு ஒரு பின்னாண்டு ஒரு 2 ரூபா அவங்க இருக்காங்க. கொஞ்சம் ஒரு அரண் மாதிரி சாமி பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சாமி இந்த தத்துவம் பெண்களுக்கு அதிகமாக கிடைக்கணும்னு சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே மட்டும் இல்லைங்க, நான் வர்ற பிரம்மஞானம், இந்த இது விஷன் கோர்ஸ் எல்லாத்துலேயும் இதே மாதிரி தான். இப்போ அதில் ஒருத்தர், நான் தான் சொன்னேன், இப்படியே நீங்கள் ஆண்கள் வராத போயிட்டா என்ன நிலை ஏற்படும் என்றால், ஆண் ஆசிரியர்கள் எல்லாம் எனக்கு ஒரு விண்ணப்பம் போட வேண்டி இருக்கும். என்னங்க, இப்போ கவர்மெண்ட்டில் 33% லேடிஸுக்கு கொடுக்கணும்னு இருக்கு. இப்போ நாளைக்கு என்ன ஆகு, மனவளக்கலை ஆசிரியர்கள் பொறுப்புக்கு ஆண்களுக்கும் ஒரு 25% கொடுக்க வேண்டி இருக்கும். ஏன்னா பெண்கள் ஆசிரியர்கள் தான் ஆண்களுக்கு வகுப்பெடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்போயே வந்துருச்சு. பாருங்களேன், சுவாமிஜி பெண்களுக்கு தவமும் தத்துவமும் சென்றடைய வேண்டும் என்று விரும்பினார்கள். இன்று இறையருளிலே அது அருட்தந்தை அவர்கள் அவதரிக்கவில்லை என்றால் இங்கே இருக்கின்ற நமக்கு 100க்கு 95 பேருக்கு தவமும் கிடைத்திருக்காது, இறை ஞானமும் கிடைத்திருக்காது.
புரிஞ்சுதுங்களா? ஆக நாமெல்லாம் பேறு பெற்றவர்கள். இப்போ நம்ம விளக்கத்துக்கு வரலாம். இப்போது ஒரு உதாரணம் நிறையா இருக்குது. பானை, களிமண், என்னங்க மரம், இது ஃபர்னிச்சர். நான் வந்து உயர்ந்த உதாரணம் என்ன, தங்கம். நான் தங்கம்னு சொன்னாலே நிறையா பேர்த்துக்கு முகம் மலர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அதை விரும்பாதவங்க யாரும் கிடையாது. வயசானவங்களும் விரும்புகிறாங்க, குழந்தைகளும் விரும்புகிறாங்க. சரி, இப்போது ஒரு நல்லா கவனிச்சுங்க. ஆனால் இதுலேயும் கேள்வி கேட்பேன், அதுக்காகத்தான் கவனிச்சுக்க சொல்கிறேன் நான். இப்போது உங்களிடம் 200 கிராம் தங்கம் இருக்கிறது. எத்தனை கிராம் இருக்குதுங்க? 200 கிராம் தங்கம் இருக்கிறது. இப்போ நீங்கள் 200 கிராம் தங்கத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நகைக்கடைக்கு போகிறீங்க. அந்த நகைக்கடைக்கு போன உடனே நீங்கள் சொல்கிறீங்க, இந்த 200 கிராம் தங்கத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு 5 விதமான நகைகள் வேண்டும். வளையல், தோடு, செயின், மோதிரம், என்னென்னமோ ஒரு 5 விதமான நகைகள் வேண்டும். எத்தனை கிராம் இல்லைங்க? 5 வித நகை வேணும். ஆர்டர் கொடுத்தோம். அந்த நகைக்கடைக்காரர் அந்த தங்கத்தை பற்றியும் நகை செய்வதை பற்றியும் அறிவுடைய ஒரு பொற்கொள்ளரிடம் அதை கொடுத்து, இன்னென்ன டிசைனில் இத்தனை பவுண்டில் நகை வேணும்னு சொல்கிறார். இது எல்லாத்துக்கும் புரியுது இல்லைங்க? அறிவுடைய ஒரு பொற்கொள்ளர். இப்போ கடைசியில் நகை செஞ்சாச்சு. போய் வாங்கிட்டு வந்துட்டேன், 200 கிராம் நகை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்ச நாள் ஆகிப்போச்சு. இப்போ நாம் என்ன செய்கிறோம், தங்க விலை ஏறிடுச்சு, ஒரு வீடு விலைக்கு வருது. இப்போ நாம் போய் அந்த நகையை சேல் பண்ணி ஒரு ஓன் ஹவுஸ் பண்ணிக்கலான்னு நீங்கள் கொண்டு போகிறீங்க. எத்தனை விதமான நகை கொண்டு போகிறீங்க? 5 விதமான நகை கொண்டு போகிறீங்க. வளையல், தோடு, நெக்லஸ் எல்லாம். இப்போ நகைக்கடைக்காரன்ட்டு போய் கேட்குறீங்க, இன்றைக்கி பவுன் என்ன விலை, கிராம் என்ன விலை? என்னிடத்தில் 200 கிராம் நகை இருக்கிறது, என்ன விலை? அவன் சொல்லுவான், என்ன விலை, உங்களுக்கு இதில் இவ்வளோ ரூபா கிடைக்கும் அப்படி. அப்போது நாம் என்ன பண்ணுறோம், இந்த எல்லா வளையலையும், நெக்லஸ்ஸு, செயின், எல்லா வளையலையும் ஒன்றா போட்டு நிறுக்கிறான். பார்த்தா 200 கிராம் வருது. நமக்கு ஒரு திருப்தி, அப்பா சொன்னபடியே 200 கிராம் இருக்குது அப்படின்னு ஒரு திருப்தி. இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்குறேன், அந்த எடை, எந்த எடை? 200 கிராம் எடை வளையலை சேர்ந்ததா, நெக்லஸை சேர்ந்ததா, மோதிரத்தை சேர்ந்ததா, தோட்டை சேர்ந்ததா, தங்கத்தை சேர்ந்ததா? காரணம் என்னன்னா, அந்த எடை முழுவதும் தங்கத்தை சேர்ந்தது. ஒரு கேள்வி. ரெண்டாவது இன்னொரு கேள்வி, அவன் ரேட்டை போட்டு ஒரு 10 லட்சம் 5 லட்சம்னு உங்கள்கிட்ட பணத்தை கொடுக்குறான். இப்போ ஒரு கேள்வி கேட்குற, அதனுடைய மதிப்பு, எதனுடைய மதிப்பு? அந்த தங்கத்தினுடைய மதிப்பு தங்கத்தை சேர்ந்ததா, வளையலையும் மோதிரத்தையும் சேர்ந்ததா? அப்போ எடையும் தங்கத்தை சேர்ந்தது, மதிப்பும் தங்கத்தை சேர்ந்தது. வளையல், நெக்லஸ், மோதிரம் என்பது நாம ரூபம் மட்டுமே, உருவத்தையும் பெயரையும் மட்டுமே கொண்டிருக்கிறது. அதுக்கு சமஸ்கிருத பேர் நாம ரூபம், நம்ம தமிழில் வடிவம், பெயர். அறிவுடைய ஒரு பொற்கொள்ளர் அதற்கு ஒரு வடிவத்தை கொடுத்து ஒரு பெயரை கொடுத்தார். அந்த தங்கத்துக்கு இப்படி பண்ணா செயின், இப்படி பண்ணா வளையல்னு அவர் செய்தது ஒரு உருவத்தையும் பெயரையும் கொடுத்தார். நல்லா புரிஞ்சு. அப்போ வளையல் என்பதும் நெக்லஸ் என்பதும் தோடு என்பதும் பொருளே அல்ல, அது ஒரு காட்சி. நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு தோற்றம், அது மாறுதலுக்கு உட்பட்டது.
இன்னைக்கு வளையல்கிற பேரில் இருக்குது, அதைவே நாளன்னைக்கு செயின்கிற பேருக்கு மாற்றிக்கலாம். மாறுதலுக்கு உட்பட்டது. அது ஒரு பொருளே அல்ல. பொருள் என்பது காரணப் பொருளான மூலப்பொருளான தங்கம் மட்டுமே பொருள். இதுக்கு சமஸ்கிருதத்தில் பேர் என்னென்னா, இந்த தங்கத்திற்கு உபாதான காரணம் என்று சொல்வார்கள். நீங்களாம் இதை பெரிய அளவில் புரிஞ்சுக்கிட்டா போதும். இதே நிறைய பேச்சாளிகள் பேசுவாங்க, அப்போ நீங்கள் குழம்ப வேண்டாம். உபாதான காரணம் என்றால் மூலப்பொருள் காரணப்பொருள். வளையல் நெக்லஸ் தங்கம் என்பது காரியங்கள். இந்த அறிவுடைய பொற்கொள்ளர் வேண்டுமல்லவா, அவருக்கு பெயர் நிமித்த காரணம். அறிவுடைய ஒரு பொற்கொள்ளர் தேவை. எதற்கு? இந்த உருவத்தை பெயரை கொடுப்பதற்கு. அவருக்கு நிமித்த காரணம். இது 2 பேர் தெரிஞ்சா போதும். காரண பொருள் ஒன்று, காரியங்கள் பல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரே மரம், பல்வேறு ஃபர்னிச்சர்கள். மரம் ஒன்று, அதை அறிவுடைய ஒரு தச்சர் தானே, ஆமாம், களிமண் ஒன்று, அதை அறிவுடைய குயவனார் பல்வேறு விதமான பெயர்களை உடைய பாண்டங்களை செய்கிறார். இதெல்லாம் உபனிஷத்து கருத்து. மூலப்பொருள் களிமண், உபாதான காரணம் களிமண், நிமித்த காரணம் குயவன், காரியங்கள் பல்வேறு வகையான பாண்டங்கள். உபாதான காரணம் நகை தங்கம், காரியங்கள் வளையல்கள், நிமித்த காரணம் அறிவுடைய பொற்கொள்ளர். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளியரா? அதில் இப்போ தான் நம்ம சப்ஜெக்ட் வருது. ஏன்னா இது அப்படியே இறை தத்துவத்துக்கு கொண்டு போகிறாங்க ஞானிகள். அங்கே ஒரு குருவும் சிஷ்யனும் நடந்த சம்பாஷணம் மாதிரி அதில் கேள்வி வருது. அப்படியே காரணப்பொருள் முதற் பொருள் யாருன்னா இறைவன், பிரம்மம் அல்லது மெய்ப்பொருள். அந்த எல்லா ஆற்றலைகளையும் உள்ளடக்கிய பேராதார பெருவழி, அது தெய்வம். அதுவே காரணப்பொருள். இந்த உலகத்தில் தோன்றிய இருக்கின்ற அனைத்தும் காரியங்கள் அப்படின்னு விளக்குறார். உடனே இந்த சிஷ்யனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இங்கே அறிவுடைய ஒரு குயவனார் வேண்டும் பானைகளை செய்ய, பெயர்களை கொடுக்க. அறிவுடைய ஒரு பொற்கொள்ளர் வேண்டும் நகைகளை செய்ய, அதற்கு உருவத்தையும் பெயரையும் கொடுக்க. இங்கே பிரம்மனே அனைத்து காரியமாகவும் இருக்கிறான் என்றால் இங்கே நிமித்த காரணம் யார்? சரிங்களா? உபாதான காரணம் தங்கம், இங்கே இறைவனே காரணப்பொருள், முழு முதற் பொருள் என்றால் யார் இதை இந்த ஷேப்பெல்லாம் பண்ணுறது? அறிவுடைய ஒருத்தர் வேணும் இல்லையா? அதற்கு ஞானிகள் பல்வேறு விளக்கம். இப்போ நேரம் கருதி நம்ம ஒரே ஞான யோகத்துக்கு அதிக நேரம் எடுத்துக்கிற காரணம் இது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இதை சயின்ஸையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா. இப்போ அதற்கு உதாரணம் விளக்கம் முண்டகோபனிஷத்தில் வருகிறது. சிலந்தி வலையை உதாரணமாக கொள்கிறார். பல்வேறு உதாரணம் அதுலேயே வருது, நான் ஒன்றா சொல்கிறேன். சிலந்தி தன்னுடைய வலையை பின்னுவதற்கு மூலப்பொருள்களை வெளியிலிருந்து கொண்டு வருவதில்லை, தன்னிடத்திலிருந்தே மூலப்பொருளை உற்பத்தி செய்து தானாகவே சிலந்தி வலையை பின்னுகிறது. தேவையான பொழுது தன்னுள்ளேயே அது இழுத்து கொள்ளுகிறது. ஸ்பைடர் தெரியுமில்ல, சிலந்தி வலையானது. இப்போ தூக்கணாங்குருவி எல்லாம் கூடு கட்டுறதுன்னா ரா மெட்டீரியல் வெளியே போய் இருந்து எடுத்துக்கிட்டு வரும். புரிஞ்சுதுங்களா? இப்போ தானாகவே சிலந்தி வலையாக மாறி தானாகவே அதை உள்ளே அடக்கி கொள்வது போல இந்த பிரம்மன் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் அவனே இருக்கிறான். அவனே அறிவுடைய நிமித்த காரணன்.
அவனே மூலப்பொருள், அவனே அனைத்துமாகவும் இருக்கிறான். அந்த இறைவனே மெய்ப்பொருளே அனைத்துமாகவும் அவனாகவே இருக்கிறது. அதுக்கு வெளியிருந்து எங்கு மூலப்பொருள் கிடையாது. இறைவனுடைய வடிவமாகவே இந்த உயிரினங்களும் காட்சிகளும் செடிகளும் மலைகளும் அனைத்துமாகவும் அவனே இருக்கிறான். ஒன்றே பரம்பொருள், அந்த ஒன்றை தவிர வேறொன்றும் இல்லை என்று ஞானிகள் சொல்கிறாங்கன்னா, பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூரண ஆனந்தமே, எங்கேயும் அவனே தான் பார்க்கிறேன். மரங்கள், செடிகள், நதிகள். பாரதியார் ஒரு பாட்டு பாடுங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நானும் காக்கை குருவியெல்லாம் ஒரே ஜாதியப்பா. அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். யார்? மலை, நதி. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். அப்படியே பிழிஞ்சு இந்த பாடல் அத்வைதம். அதனால தான் எல்லாத்தையும் இறைவனாக அந்த காலத்தில் நம்ம நாட்டில் மட்டும் வழிபட ஆரம்பித்தாங்க. காரணம் என்ன? அனைத்துமே இறைவனுடைய காட்சி. நாம் காகத்தையும் வழிபடுவோம் இறைவனாக, மரத்தையும் வழிபடுவோம், நதியையும் வழிபடுவோம், மலையையும் வழிபடுவோம், பசுவையும் வழிபடுவோம், புஸ்தகத்தையும் வழிபடுவோம், ஆயுதத்தையும் வழிபடுவோம். நம்ம நாட்டில் அந்த கலாச்சாரம் அதிலிருந்து வந்தது. எல்லாமே அணுக்களுடைய கூட்டு, எல்லாமே இறைவனுடைய தோற்றம். அதுதான் மெய்ப்பொருள் பற்றி அறிவை. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. குறள். எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளாக இருந்தாலும் அது அணுக்களுடைய கூட்டம், அணுக்களோ இறை துகள்களோ அந்த பேராதார பெருவெளியிலிருந்து வந்தது. ஆக இது ஒரு ஆப்பிள் எடுத்துக்குவாங்க சாமிஜி, அதை தீயில போட்டால் எல்லாம் அணுக்களாக மாறி அதோடு பூதங்களோடு சேர்ந்து விடும். நம்ம உடல் இருக்கிறது, உயிர் போன பிறகு என்ன செய்வாங்க? தீயில போட்டாங்கன்னா அந்தந்த பஞ்சபூதங்களாக மாறிவிடும். பயந்துக்காதீங்க, அதெல்லாம் உண்மை நடக்கிறது தான். இப்போவே எல்லாம் கற்பனைக்கு போயிடுறாங்க. நாம் எப்போ பஞ்சபூதமாக மாறுறோம்னு மாறித்தான் ஆக வேண்டும். அதெல்லாம் மாற்ற முடியாது. சரி, இப்போ நாம் இறை தத்துவத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்த இறைவனை பற்றி சிந்திக்கும் பொழுது இந்த உலகம் மறந்துவிடும். இந்த உலகத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது இறைவனை மறந்து விடுகிறோம். அதுக்கு திருமூலரில் ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு தெரியுங்களா? 2 பாட்டு இருக்கு. நான் 2ஐயும் சொல்கிறேன். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். இது விளக்குனா உங்களுக்கு எளிமையாக. மரத்தை மறைத்தது மாமத யானை. ஒரு அருமையான யானை மரத்தால் செஞ்சு வச்சிருக்கு. இப்போ நானும் ஐயாவும் போகிறோம். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு மரத்தில், அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு யானையில். அவர் சொல்கிறார், என்ன பாருங்க, அந்த துதிக்கையை பாருங்கள், காதை பாருங்கள், அடடா அற்புதமாக யானை தெரிகிறது. நான் சொல்கிறேன், இது எந்த மரத்தில் செஞ்சதாக இருக்கும்? இது ஒட்டு போட்டிருக்குதா? ஒரே மரத்தில் செஞ்சுதா? இது ஈட்டிக்குத்தானே இந்த தன்மை வரும். என்னுடைய ஆராய்ச்சியெல்லாம் எங்கே போகுது? மரத்தில் போகுது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரத்தை நினைச்சா யானை மறந்துடுது, யானை நினைச்சா மரம் மறந்துது. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். பரத்தை மறைத்தது பார் முதல்
இந்த பூதங்கள் இந்த உலகத்தையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய உடலையும் மனதையும் உலகத்தையும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது பரம் மறைந்து விடுகிறது. பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். பரத்தை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகம் மறைந்து விடுகிறது. ஆக இன்னொரு இந்த பொன்னையே ஒன்று இருங்க சொல்கிறேன், ஞாபகத்துக்கு வரட்டு. பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம். தன்னை மறைத்தது தன் கரணங்கள், தன்னில் மறைந்தது தன் கரணங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம். நீங்கள் பார்த்து ஆஹா இது வளையல், இது அந்த டிசைனில் அவி போட்டிருக்கிறாங்க, இந்த டிசைனில் இவி போட்டிருக்காங்க, இது மாங்காயாக இருக்குது, அவரது தேங்கான்னு சொல்ல முடியாது, அவர் வேற என்னமோ அவருக்கு அவரது ஊசியாக இருக்குது, மல்லிப்பூ வாட்டிருக்குது. இப்படியெல்லாம் பார்க்குற போது நாம் டிசைனை தான் பார்க்குறோம், தங்கத்தை மறந்துடுறோம். இப்போ எனக்கு பணம் தேவை, நான் உங்கள்கிட்ட இந்த நகையும் நெக்லஸையும் வாங்கிட்டு கடைக்கு போகிறவ எனக்கு டிசைனை பற்றியே கவலை இல்லை, எனக்கு அது எத்தனை கிராம் என்ன பணம் வேணும். பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம். இப்போ எனக்கு பொண்ணு தான் முக்கியம், இந்த டிசைன் எல்லாம் பூஷணம்னா நான் அணிகள்னு அர்த்தம், நகைகள். தன்னை மறைத்தது தன் கரணங்கள், தன்னில் மறைந்தது தன் கரணம். தன்னை மறைக்கிறது, என்னுடைய ஆத்மாவை எது மறைத்து கொண்டிருக்கின்றதுன்னா, நான் இந்த உடல் மனம் என்று நினைக்கும் பொழுது, நான் உடலாகவும் மனதாகவும் இருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது என்னை நான் மறந்து விடுகிறேன். தன்னில் மறைந்தது தன் கரணங்கள். நான் ஆத்மஸ்வரூபம், நான் அறிவு சொரூபம், நான் சச்சித் ஆனந்த சொரூபம் நான் என்று என்னை ஆத்மாவாக நினைத்து தியானிக்கும் பொழுது இந்த கரணங்கள் அதில் மறைந்து விடுகின்றன. எல்லாம் பாருங்க. இப்போது ஆத்மா ஞானத்தில் கடைசி இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஒரு அறிவு தான். இந்த அறிவு எது வரைக்கும் இருக்கும்னு நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பிட்டீங்கன்னா, இப்போ டீ சாப்பிட போகிற வரைக்கும், அப்புறம் மறந்துடும். அப்புறம் நாம் ஏதாச்சும் ஒரு பற்றி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, ஓ ஆழியாரில் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அது இது வெறும் இன்ஃபர்மேஷன், இது அறிவு. அதில் ஞான நிஷ்டை அல்லது ஞானத்தில் உறுதி பெயரை அடைவதற்கு மற்ற யோகங்கள் வேணும். அதுக்கு தான் சொல்ல வர. இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க, இறைவன் யார், அதாவது நான் அல்லாதவற்றை நான் என்று நினைப்பது தான் அறியாமை. மாறிக்கொண்டிருக்கின்ற வஸ்துவை மாறாத வஸ்து என்று நினைப்பது அறியாமை. துன்பத்தை கொடுப்பதில் இன்பம் இருக்கிறது என்று நினைப்பது அறியாமை. தூய்மையற்ற பொருளில் தூய்மை இருப்பதாக நினைப்பது அறியாமை. அதுதான் அறியாமையே துன்பத்திற்கு காரணம். அவித்தை என்று சமஸ்கிருதத்தில் வரும். நான் அல்லாதவற்றை நான் என்று நினைப்பது. நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல அப்படின்னு நினைக்காத நானே உடலாக நினைப்பது. நான் என்னுடைய உடலை அறிகின்ற அறிவு சுரூபி, நான் என்னுடைய மனதை அறிகின்ற அறிவு சுரூபி, நான் இந்த உலகத்தை அறிகின்ற அனுபவிக்கின்ற அறிவு சுரூபி. என்னுடைய உடல் சரியில்லை, என்னுடைய கண் சரியாக தெரிவதில்லை, என்னுடைய காது சரியாக தெரிவதில்லை, அப்படித்தான் நாம் டாக்டர்கிட்ட போகிறோம். இப்போ நான் வேறு, என்னுடைய உடைமை பொருள் அது. என்னால் அறியப்படுகின்ற அனுபவிக்கப்படுகின்ற வஸ்து, அறியப்படுகின்ற பொருளும் அறிபவனும் வெவ்வேறானது. இது சொல்லியே தெரிய வேண்டியதில்லை. நான் இந்த மைக்கை அறிகிறேன், மைக்கு வேறு நான் வேறு, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ரெண்டாவது தான் பிரச்சனை, நான் இந்த உடலை அறிகிறேன், இந்த உடல் அனுபவிக்கப்படுகிறது. என்னுடைய உடல், என்னுடைய இந்திரியங்கள் சரியில்லை. நான் டாக்டர்கிட்ட போய் என்னுடைய காது சரியில்லை என்று தான், என்னுடைய கை வலிக்கிறது
என்று தான் நாம் சொல்கிறோம். டாக்டர்கிட்ட போய் நானே வலிக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்லுவார்? ஆஸ்பத்திரி மாற்றி வந்துட்டார். நானே வலிக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்லுவார்? வேறு ஆஸ்பத்திரிக்கு போகிற கேஸு அப்படிம்பார். இப்போ நாம் இதெல்லாம் வியாக்கியானம் பண்ணி பார்க்கணும். என்னுடைய உடைமை பொருள் இந்த இந்திரியங்கள், இந்த உடல் நான் அல்ல. என்னுடைய மனம் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறது, என்னுடைய மனம் இன்று துக்கமாக இருக்கிறது, என்னுடைய மனம் இன்று சோர்வாக இருக்கிறது, என்னுடைய மனம் இன்று சுறுசுறுப்பாக இருக்கிறது. என்னுடைய மனம் என்னால் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கப்படுகின்ற, இன்பத்தையும் துன்பத்தையும் அறிகின்ற நான் அறியப்படுகின்ற பொருளான மனதிலிருந்து வேறானவன். இதெல்லாம் கொஞ்சம் உயர்ந்த சப்ஜெக்ட். நான் ஜென்ரலாக பிரம்மஞான வகுப்பில் என்னங்க இன்னைக்கு தான் சொல்கிறேன். என்னமோ உங்களை பார்த்தா சொல்லணும்னு வந்துடுச்சு. உங்களுடைய ஆர்வமும் என்னமோ தெரியல. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல். அறியப்படும் பொருளிலிருந்து அறிபவன் வேறானவன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹையர் ஸ்டெப். இதுக்கு மேலே ஹையர் ஸ்டெப் போகணும். ஆக நான் இந்த உலகத்தையும் இந்த உடலையும் இந்த மனதையும் அறிகின்ற அறிவு சொரூபி நான், சைத்தன்ய சொரூபி நான், சித் சொரூபி நான். இதெல்லாம் உயர்ந்த சப்ஜெக்ட். இப்போ நாம் விட்டுருங்க. இப்போ அந்த அளவுக்கு போகலினா கூட இதுதான் ஹையஸ்ட் கோல். என்ன தெரியுங்களா? பிரம்ம ஞானத்தில் நானே அதுவாக இருக்கிறேன், நானே அதுவே நானாக இருக்கிறேன். இதுதான் ஹையஸ்ட் கோல். ஆத்ம ஞானம், ஆன்மீகம் என்றால் தன்னை பற்றியது, நான் யார் என்பதை பற்றியது, என்னுடைய சொரூபம் என்ன, என்னுடைய சொரூப லட்சணம் என்ன. நானே இன்ப வடிவினன், நானே அமைதியின் இருப்பிடன், நானே அன்பின் ஊற்று. நான் என்னுடைய சொரூபத்தில் என்னை லயப்படுத்திக் கொள்வதுதான் சாதனை. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் இன்பத்திற்காக வெளியுலகை நாடிக்கொண்டிருக்கிறோம். அந்த உலகம் உனக்கு நிரந்தர இன்பத்தை தராது. மனிதர்களோ பொருள்களோ உனக்கு இன்பத்தை தராது. அந்த லௌகீகமான இன்பத்தை தர வேண்டுமென்றாலும் அதற்கும் சாதனை வேண்டும். இதுக்கு பேர் விஷய ஆனந்தம், லௌகீக சுகம், சிற்றின்பம் என்றெல்லாம் பேசப்படும். இது அடுத்த சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் இறைவனை பற்றி, ஏன்னா முதல்ல நமக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இப்போ என்ன தேவை? உடனடி தேவை. அப்புறம்தான் நீண்ட கால தேவை. உடனடி தேவை துன்பங்கள் இல்லாமல் இன்பமாக வாழ்வதற்கு இந்த யோகம் எந்த அளவு பயன்படும். இதுதான் இன்றைக்கி நம்ம சாதாரணமாக துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் கோயிலுக்கு போகிறது, சர்ச்சு, இறைவனை வேண்டுறது எதுக்கு வேண்டுறோம்? என்னுடைய துன்பங்கள் நீங்க வேண்டும், என்னாலும் இன்பமே இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லுங்கள், யாராச்சும் கோயிலுக்கு போய் இப்போ இருக்கிற துன்பம் பத்தாது இறைவா, நான் கொஞ்சம் அதிகமாக துன்பத்தை கொடு, இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. துக்க நிவர்த்தி சுக பிராப்தி என்று சமஸ்கிருத வேர்டு. எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அவிகளோட புழங்கி அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சு அவிகிட்டே நான் பேச வைப்போம். சும்மா எழுதவெல்லாம் தெரியாது, சும்மா சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சு அதை படிக்கிற போது தெரிஞ்சத்தான். இப்போ நீங்கள் உபாதான காரணம் நிமித்த காரணம்னா தெரியாது, இனிமேல் உங்களுக்கு தெரியும். உபாதான காரணப்பொருள், நிமித்த காரணம்னா அறிவுடைய ஒருவன். அந்த நகைகளை செய்யக்கூடிய இதில் கதை வரும். நீங்கள் எல்லோரும் சின்ன வயசில் படித்த கதை. என்ன கதை? இப்போ மேலே உலகத்தில் சிவபெருமானும் பார்வதியும் உட்கார்ந்துருந்தாங்களா. கதைன்னா அப்படித்தான் சொல்கிறோம், உட்கார்ந்து இருந்தாங்களா. அப்புறம் முருகனும் விநாயக பெருமானும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்களா. அப்போ நாரதர் வந்தாரா. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. அவர் என்ன சொன்னாரா? ஒரு பழத்தை கொண்டு வந்தாரா. உடனே ரெண்டு பேரும் கையை நீட்டுனாங்களா. நாரதர் என்ன சொன்னார்? இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பழம் சொன்னாரா. இது கதை தெரியுமா எல்லாத்துக்கு? அதனுடைய கருத்து தான் இப்போ தெரியாது விட்டோம். நம்ம நிறைய பேர்த்துக்கு நல்ல கதையெல்லாம் தெரியும், நான் ஆழம் தெரியாது. இது என்ன அர்த்தம் தெரியுமோ? உடனே முருகன் என்ன பண்ணார்? மயிலில் ஏறி
சும்மா டூர் ஜெட் வேகத்தில் போயிட்டார். எதுக்கு? உலகத்தை சுற்றி வந்து பழத்தை வாங்குறார். விநாயகர் பெருமான் கொஞ்சம் நம்மளாட்ட ஆசாமி. எப்படி? அவருக்கு அப்படியெல்லாம் வேகமாக ஓட தெரியாது. பட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அறிவு வேலை செய்ய. அப்படியே கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்களா, நைஸாக பேசி இன்னொருத்தர் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி விநாயகர் நினைச்சார், இப்போ என்ன உலகத்தை சுற்றினா தானே பணம் கிடைக்கும், இந்த உலகத்திற்கே காரணப்பொருளான சிவனையும் இயக்கத்திற்கு காரணமான சக்தியும் சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்ததுக்கு சமம். சுற்றிக்கிட்டு வந்து கையை நீட்டுனா பேசாத பழத்தை கொடுத்துட்டார். அவர் அங்கிருந்து வந்து பார்க்குறாரு, ஒரு ஜாலியாக பழம் சாப்பிட்டுருக்கார். இல்லை சினிமாவில் பார்க்குறோம்ல. உடனே அவர் கோபம். இதுதான் இந்த கதையினுடைய அர்த்தம். என்னத்தை வச்சு கதை எழுதுனாங்களோ. இப்போ நம்ம பேரெலாம் கதைகளை அர்த்தத்தை விட்டுட்டு சடங்கை பிடிச்சிக்கிட்டு கேட்டியா. சாமி கல்யாணம் வைக்கிறது, கூட்டிகிட்டு போகிறது, 2ஆம் கல்யாணம் வைக்கிறது, வருஷம் வைக்கிறது. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், 6 மாதத்துக்கு முன்னாண்ட ராதா கல்யாணம் பண்ணுவார். நோட் எடுத்துக்கிட்டு வர. எங்களுக்கு எப்படி தெரியும்? நோட்டுக்கு நன்கொடைக்கு வருவார். ஐயா 6 மாதம் தான் ஆச்சு. அப்படி இது சீதா கல்யாணம். ஐயா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சாமியை. அவர் ராதா கல்யாணம் பண்ணிட்டாரு. 6 மாதத்துக்கு ஒருக்க இவருக்கு ஃபங்க்ஷன் வேணும். உடனே சீதா கல்யாணம். 2 தடவை வசூல், 2 தடவை கல்யாணம். நான் சொன்னேன், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற கொடுங்க. ராதையினாலும் 1 வருஷத்துக்கு ஆகுது, நீங்கள் 2ஐயும் ஒட்ட டைமில் பண்ணி வைக்காதீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு போயிடுவார். ஏன்னா நமக்கெல்லாம் ஃபங்க்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட், கருத்தில் அப்படி இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இறை தத்துவத்தை புரிஞ்ச பிறகு, எல்லாமே இறைவனுடைய அம்சம்னு தெரிஞ்ச பிறகு, யார் எந்த இடத்தில், எந்த உருவத்தில், எந்த பெயரில், எந்த வழிபாட்டு முறையில், எந்த மொழியில் வழிபட்டாலும் ஒரே பரம்பொருளையே வழிபடுகிறார்கள் என்ற உண்மை நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா சாமி வேற சொல்லி சண்டை கட்ட மாட்டோம். இன்றைக்கி உலகம் பூரா இருக்கிற பிரச்சனை, இறைவனை நம்புகிறார்கள், வழிபடுகிறார்கள், இறை ஞானம் பெரும்பாலும் குறைவாக இருக்கிற காரணத்தினால் அந்த ரூமுக்குள் இருக்கிற எம்பட சாமி தான் பெருசு, இந்த ரூமுக்குள் இருக்கிற சாமி கும்பிட்டா செருப்பில் அடிப்பே. பாருங்க இப்போ நடக்கிறது. நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. குண்டை வச்சு கொள்ளுவேன், ஏன்னா இது எம்பட சாமி தான் உலகத்தில் பெரிய சாமி. நடக்குதே இல்லையா? அதுக்கு ஒரே ரீசன், அன்பு வரணும். நானும் நீங்களும் இந்த உலகமும் உருவத்தாலும் பெயராலும் இடத்தாலும் வேறுபட்டிருக்கலாம், ஆத்மாவால் இறைவனால் ஒன்று என்ற உண்மை உணர்ந்தால்தான் ஒவ்வொருவரிடத்திலும் அன்பு வரும். இந்த ஆன்மீக ஒருமைப்பாடு நல்லா பேசணும் இல்லைங்களா? உருவத்தால் வேறுபட்டிருக்கலாம், பெயரால் வேறுபட்டிருக்கலாம், ஆத்மாவால் நாம் அனைவரும் ஒன்று என்ற உண்மையை உணர்வதற்குத்தான் அருட்தந்தை அவர்கள் எல்லோருக்கும் இந்த ஞானம் கிடைக்க வேண்டும் என்றார். இல்லைன்னா சண்டை கட்டிக்கிட்டே தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆக இறைவன் ஒன்றுதான், எதெடுத்தாலும் இறைவன் தான். நம்ம கொஞ்ச நேரம் இறைவனை வழிபடணும்னா முதல்ல உருவ வழிபாட்டுக்கு லட்சணமே அந்த உருவத்தில் இறைவன் எழுந்தருளி இருப்பதாக ஒரு பாவனை மனதில், அப்புறம் நம்பிக்கை, அப்புறம் சரணாகதி. இறைவா, நான் என்னுடைய துன்பத்தை நீக்குவதற்கு நேர்மையான வழியில் முயற்சிக்கிறேன். இறைவா, என்னுடைய ஆற்றல் போதவில்லை. இறைவா, உன்னை சரணடைகிறேன். உன்னுடைய பேராற்றலின் துணை கொண்டு எனக்கு இந்த கஷ்டத்தை நீக்குவாயாக. அதுதான் சரியான பிரயர். நல்லா புரிஞ்சுங்க. பாவனை, நம்பிக்கை. நான் இந்த உருவத்தில் இறைவன் இருக்கிறான்னு நம்பிக்கை வைக்கிற, பாவனை பண்ணுற, தீர்ந்து போச்சு. எல்லாமே பக்தி யோகம்னு என்ன? பாவனை, நம்பிக்கை, சரணாகதி. ஒரு விநாயகரை பிடிச்சி வைக்கிறோம். அந்த விநாயகர் ஒரு மாட்டுச் சாணத்திலிருந்து எடுத்தோம். ஒரு பகுதி சாணத்தை வீட்டை மெழுகிடுறோம். ஒரு கொஞ்சூண்டு பகுதி எடுத்து விநாயகர் அப்படின்னு எடுத்து பிடிச்சி வைக்கிறோம். அது விநாயகர் என்று சொல்லி அதற்கு
அதிலே ஒரு நம்பிக்கையும் பாவனையும். நீங்கள் பூஜை பண்ணுறத கவனிச்சிருந்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு கொஞ்சம் தெரியும், நிறையா பேர்த்துக்கு தெரியாது. அதனால் நான் சொல்கிறேன், அந்த விநாயகர் பிடிச்சி வச்சது ஐயர் அதை ஆவாகனம் பண்ணுறதுன்னு சொல்கிறது. இந்த விநாயக பெருமானை அதிலே ஆவாகனம் பண்ணுறதுன்னா அதிலே எழுந்தருள செய்வது, எல்லாம் பாவனையில். அப்புறம் நீங்கள் மந்திரத்தை பார்த்தீங்கன்னா, ஆசனம் சமர்ப்பயாமே, அர்த்தமணியம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமே, அர்க்கியம் சமர்ப்பயாமே, ஸ்நானானந்தரம் அக்ஷதான் சமர்ப்பயாமே. நல்லா பண்ணுனவ, அதனால் சொல்கிறேன், உணர்ந்து பண்ணுனவன், அர்த்தம் தெரிஞ்சு பண்ணினவன். ஆசனம் சமர்ப்பயாமே, விநாயகரில் எழுந்திருளியாச்சு, உடனே அவருக்கு ஒரு ஆசனம் கொடுக்குறோம், மனசால கைகளுவு தண்ணி கொடுக்குறோம், குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறோம். ஆச்சமணியம் சமர்ப்பயாமே, ஸ்நானம் குளிச்சுடுறோம். ஆனால் இருக்கிறதோ விநாயகர், குளிச்சுட்டா கரைஞ்சி போயிடும். அதற்கு என்ன டெக்னிக்னா, ஸ்நானானந்தரம் ஆச்சமணியம் குளிக்கிறதுக்கு பதிலான அச்சதான் சமர்ப்பயாமே. குளிக்கிறதுக்கு பதிலாக ஒரு அச்சதை இது அரிசி போடுறோம் இல்லைங்களா, கந்தாந்தாரையாமே, பொட்டு வைக்கிறது, குளிச்சுடுறது, வஸ்திர சமைப்பிக்கிறது, புஷ்பம் போட்டு அப்படியே பாவனை பண்ணி விநாயகரை போற்றி நம்ம மனசில் உயர்த்தி இறைவனிடத்தில் நாம் சரணடைந்து சுற்றி சுற்றி 3 சுற்று நீங்கள் வணங்கி வேண்டிங்கன்னா, பயபக்தியோடு வணங்கி, இறைவா எனக்கு இதை நீக்கி நல்லருள் புரிவாயாக. ப்ரேயர் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, விநாயகரை அப்படி தள்ளி வைப்பாங்க, உடனே பிரசாதமெல்லாம் கொடுப்பாங்க. நாம் சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே விநாயகரும் அந்த இடத்துல இருக்க மாட்டார். விநாயகருக்கு அடியில் வச்சுருந்த அரிசியும் ஐயர் பைக்கு போயிடும், தேங்காய் எல்லாம் போயிடும், இடம் சுத்தமாயிரும். இப்போ என்ன இதிலிருந்து இதெல்லாம் நான் நடக்கிறது ஏதாச்சும் தப்பாக பேசுனா சொல்லுங்கள், தவறு இல்லை, தப்புன்னு நான் பேசலை. பாவனை, நம்பிக்கை, சரண்டர், அங்கே தான் ப்ரேயர். கோயிலில் போய் இறைவன் அதில் எழுந்தருளிருக்கிறாத பாவனை பண்ணிட்டு ப்ரேயர் பண்ண ஒன்றுமே தெரியாதல்ல. அப்படியாக அதற்கு பேர் ஞான யோகத்தை. இதோடு நிறுத்திக்கலாங்களா? அவர் பார்க்குறது என்னென்னா, இன்னும் 2-3 யோகம் எப்படி பேச போகிறார் 10 நிமிஷத்துலேயும். இப்போ எனக்கு என்னவோ தெரியல, இன்றைக்கி இவியில் பிடிச்சிக்கிட்டு ஞான யோகமாக பேசிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு இன்றைக்கி ஒரு ஆசை என்னென்னா, இத்தனை பேர் பெண்களும் ஆண்களும் வந்திருக்கிறீங்க, ஒரு தெளிவான மெய்ப்பொருள் பற்றிய அறிவு. அதுக்கு ஒரு குறள் இருக்குது, எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது வரமாட்டேங்குது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ என்னதான் சொன்னாலும் ஆமாம், அதுவும் தெய்வம், இதுவும் தெய்வம், எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம், பாரதியார் பாட்டு, எல்லாம் தெய்வந்தான். இப்போ நாமும் தெய்வம், அன்பே தெய்வம், எல்லாம் நம்ம எல்லாமே இறைவனாக பாவிச்சிட்டா பிரச்சனையே இல்லை. இங்கே எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா, நான் தான் இந்த வீட்டை கட்டினேன், நான் தான் அதை பண்ணேன், நான் தான் இதை பண்ணினேன்னு சொல்லி 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 ஈகோனுடைய உச்சகட்டத்தில் மனிதர்கள் பெரும்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பணம் வந்துட்டால் கூடவே கர்வமும் வந்துடுது, பதவி வந்துட்டால் கூடவே கர்வம் வந்துடுது. இதை கர்வம் வர்றதுக்கு கொஞ்சம் சிவப்பாக இருந்துட்டா கர்வம் வருதுன்னு சொல்கிறாங்க. வித்யா கர்வம்னு ஒரு கர்வம் இருக்குது, படிச்சுட்டா கர்வம். உயர்குலம் நான், அவர்களெல்லாம் தாழ்ந்த குலம், அதில் கர்வம் வர்றதுக்கு என்னென்ன காரணம் உண்டா எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறான் இவன் கர்வத்துக்கு. இப்போ நாமெல்லாம் அடுத்த யோகம் என்ன போகலான்னா, பக்தி யோகம், அப்புறம் தியான யோகம், ராஜயோகம், எல்லாம் இதை முடிச்சுட்டு அப்படின்னா கர்மயோகத்தில் அதை இணைச்சிக்கிறேன். எத்தனை மணிங்க? 5-5:30 வரைக்குமா?
5 நிமிடத்தில் 5 யோகம் பேச முடியாது. ஸோ ஒன்றை முடிச்சிடுறேன். இப்போ ஞான யோகம் இதோடு முடிச்சுக்கலாம். இறைவனை பற்றிய ஞானமும் தன்னை பற்றி அறிவதும் ஒன்றுதான். அனைத்துமே இறைவனாக இருக்கிறது. அனைத்தையும் இறைவனே அவனுடைய பேராற்றலினால் பேரறிவினால் இறைவனே அருளாட்சி செய்கின்றான். பிரபஞ்சத்திற்கென்று ஒரு நியதி, பிரபஞ்ச நியதி மனிதனுக்கு செயலுக்கு தக்க விளைவு என்று நீதியின் அடிப்படையில் இறையாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இறை நீதிக்கு பயந்து கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அதை போற்றி வணங்கி வாழ்வதுதான் சரியான இறை வழிபாடு என்று சாமி இதே இடத்துல சொன்னாங்க. இறை வழிபாடு என்பது இறை நீதிக்கு தலை வணங்கி அதற்கு கட்டுப்பட்டு அதை மதித்து அதன்படி வாழ்வதுதான் இறை வழிபாடு. சுபா சாமி கும்பிட்டுட்டு மற்றவங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு வைங்க, ஒழுக்கக்கேடாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஹர்ட் பண்ண வாயால் செயலால் சில பேர்த்துக்கு தொழிலே மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறதான். என்கிட்ட ஒருத்தர் இருக்கார், எங்கள் உறவினர் ஒருத்தர், மகிழ் நான் ஒரு வார்த்தை பேசினேன் பாரு அப்படியே எல்லாம் ஆடி போயிட்டாங்கடா. அதான் ஒரு பெருமையாக நினைக்கிறார். எல்லாம் ஆடிட்டாங்களாம், இவர் பேசினாரா அதில் எல்லாம் பாடம் அப்படியே நடுங்கிட்டாங்க. பாவம், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாவ குவியல்கள் அவர்கிட்ட இருக்குது, மேலும் மேலும் சேர்த்துறாரு. நாம் தான் என்ன பண்ண முடியும்? வாழ்க வளமுடன்ட்டு எட்ட வந்துட வேண்டியதான். இப்போ பக்தி யோகம் வரலாம். இப்போது அவியலை கேட்டுடலாங்களா? சரி, பக்தி என்ற சொல்லுக்கு சரியான பொருள் என்ன? ஒரே நிமிஷத்தில் சொல்லணும். நீங்கள் பக்தி என்ற சொல்லுக்கு பார்த்தீங்களா? பக்தின்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் அர்த்தம் தான் தெரியறதில்லை. இப்படி நிறைய இருக்குது. பக்தி என்ற சொல்லுக்கு சரியான பொருள் ஓரளவு வந்தாங்க. மேலான அன்பு, மேலான தூய அன்பிற்கு பெயர்தான் பக்தி. அதற்கு ஒரு ஞானி விளக்குகிறார். எதையும் எதிர்பார்க்காமல் செலுத்தப்படுகின்ற மேலான அன்புக்கு பெயர் பக்தி. எதையும் எதிர்பார்க்காமல் குருவின் மேல் செலுத்தப்படுகின்ற பக்தி குரு பக்தி. குரு பாசம் சொல்றது, குரு பக்தி. எதையும் எதிர்பார்க்காமல் இந்த தேசத்தின் மேல் செலுத்தப்படுகின்ற பக்தி பார்த்துங்க. எதையும் எதிர்பார்க்காமல் தெய்வத்தின் மேல் செலுத்தப்படுகின்ற பக்தி தெய்வ பக்தி. பக்தி என்ற சொல்லுக்கு சரியான பொருள் மேலான அன்பு. நாம் அனைவரும் பக்தி யோகத்தில் அடைய வேண்டியது அந்த மேலான அன்பைத்தான். அன்பும் சிவமும் வேறென்பர் அறிவிலார். அன்பே சிவம், அன்பே கடவுள். நாம் அடைய வேண்டியது அந்த பேரன்பில் மூழ்க வேண்டும். அதுதான் பக்தி யோகத்தில். இப்போ அதில் ஒரு பக்தி சூத்திரத்தில் ஒரு வியாக்கியானம் வருது. நாரத முனிவர் எழுதின சூத்திரம், பக்தி சூத்திரம்னு நான் அந்த வகுப்பு கேட்டிருக்கேன். அவர் சொல்றார், கோயிலுக்கு செல்பவர்களை எல்லாம் பக்தன் என்று பெரும்பாலும் அழைக்கிறார்கள். அது தவறு. அவர் கோயிலுக்கு செல்பவர், அவர் பூஜை செய்பவர், அப்படி வேண்டுமானாலும் அழைத்து கொள்ளுங்கள். அவரை பக்தர் என்று அழைக்காதீர்கள். ஏன்னா அவருக்கு இறைவன் மேல் அன்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படின்னா, இப்போ பெரும்பாலும் ஒருத்தர் கோயிலுக்கு போகிறார், நாமெல்லாம் நம்மளே அனலைஸ் பண்ணிக்கணும். நானெல்லாம் அப்படி தான் அனலைஸ் பண்ணிட்டோம். நாம் கோயிலுக்கு போய் இறைவனை வழிபடுறோம். என்ன வழிபடுறோம்? இறைவா, எனக்கு அது வேண்டும், அந்த பதவி வேண்டும், அந்த பொருள் வேண்டும், அந்த மனிதர் வேண்டும். அப்போ அவர் சொல்கிறார், உங்களுக்கு பிரியம் முதல்ல உங்கள் மேலே தான் 70%. காரணம், எனக்காகத்தான் அந்த பொருள் வேணும்னு கேட்குறேன். அப்போ பொருளின் மீது மீது 20%, உங்கள் மீது 70, பொருள் மீது. இறைவனை போய் வேண்டுறீங்க. அன்பு இல்லைன்னு சொல்லவில்லை,
இறைவா நீ இதையெல்லாம் பண்ணி கொடுத்தீனா நான் உனக்கு ஏதாச்சும் ஒரு பூஜை பண்ணி உண்டியில் பணம் போடுறேன். பெரும்பாலும் பிராயர் அப்படி தான், நான் அபிஷேகம் பண்ணுறேன், வடமாலை சாத்துறேன், என்ன பால் பாயாசம் படைக்கிறேன், ஏதோ ஒன்று வேண்டுறோம் இல்லையா? எதுக்கு? இறைவனை இப்பொழுது கருவியாக பயன்படுத்துகிறோம். இறைவா எனக்கு அது வேணும், எனக்கு லட்சியம் அது, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்பா, அதை கொஞ்சம் வாங்கி கொடுத்து அப்படின்னா அல்ப அன்புன்னு அதில் எழுதுகிறார். இறைவன் மேலே அன்பு இருக்குது, அதுக்கு பேர் அல்ப அன்புங்கிற. ஏன்னா இது அவர் வார்த்தை, சமஸ்கிருதத்தில் அல்ப அன்புன்னு சொல்கிறது. இறைவன் மேல் நீ வைக்கிற அன்பு அல்ப அன்பப்பா, இறைவன் மேலே முழுசாக உனக்கு அன்பு இல்லை, நீ இறைவனை ஒரு நிமித்த காரணமாக ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாய். நீ போய் இறைவா நான் உன்னை சரணடைகிறேன், என்னை ஏற்றுக்கொள், நான் உன் அன்பு பாதங்களில் அன்பிலே நான் லயமாக விரும்புகிறேன், நான் அமைதி கடலிலே மூழ்க விரும்புகிறேன். அப்படியெல்லாம் ப்ரேயர் யாராச்சும் பண்ணுறாங்களா? அவர் கேட்குறார் நாரத முனிவர். அட அப்படியாவது நான் பண்ணுறேன், எனக்கு அதுக்கு வில் பவர் கொடுனாவது கேட்குறாங்களா? ஆனால் அதே சமயத்தில் யார் பக்தர் என்றால், கோயிலுக்கு சென்று சில சாதகர்கள் வழிபடுவார்கள். அவர்கள் என்ன ப்ரேயர்னா, இருக்கு வருது ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம், ஞான வைராக்கியம் பிச்சியார்த்தம், ஞான வைராக்கியம் பிச்சியார்த்தம் தேகியாமின்னு வரும். என் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் நான் யாசிக்கிறேன் கொடு இறைவா, ஞானத்தையும் வைராக்கியத்தையும் நான் யாசிக்கிறேன், எனக்கு அந்த ஞானத்தையும் வைராக்கியத்தையும் கொடு. அவன் பக்தன். நான் போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறது பரவாயில்ல. கீதையில் பகவான் சொல்கிறார், எனக்கு இவ்வித பக்தர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், இவ்வித பக்தர்கள், எனக்கு அது வேணும்னு. அதுக்கு ஒரு வியாக்கியான எழுதின ஆசிரியர் கமெண்ட்ரி எழுதியிருக்கிறார், பாவம் இவர்களை நீக்கிவிட்டால் இறைவனுக்கு பக்தர்களே கிடைக்காத போல இருக்கிறது. அப்படி சும்மா அவர் தமாசா ஒரு கமெண்ட் எழுதியிருக்கிறார். ஆக இப்போ எல்லோருமே இந்த இறைவனை வழிபடுவர்களும் மூன்று குணத்தின் அடிப்படையில் வழிபடுகிறார்கள். ஒருத்தருக்கு கெடாயை வெட்டினா தான் அவருடைய அன்பை தெரிவிப்பார், அது ஒரு சாத்வீக, அதாவது தமோகுண உடையவர்கள். ரஜோகுண உடையவர்கள் அவர்களையே துன்புறுத்தி கொள்வார்கள். இந்த நாக்கு நேட்டுறது, அங்கே பிரதிஷ்டை வர்றது, இப்படி இருக்குது. அவர்கள் இது வழிபடுவார்கள். இன்னொரு சாரார் சத்வகுணமுடையவர்கள் பாலை படைப்பார்கள், பழங்களை படைப்பார்கள், மலர்களை படைப்பார்கள், ஜபம் செய்வார்கள். இப்படி ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ நான் பக்தி யோகத்தை பேசினா எனக்கு ரொம்ப விஸ்தாரமான சப்ஜெக்ட். இப்போ அதை இதோடு நிறுத்திக்கிட்டு, பக்தி என்பது மேலான அன்பு. நாம் அனைவரும் அந்த மேலான அன்பை அடைய வேண்டும். அதற்கு வழி என்னன்னா, அதுவும் அன்புதான். எதிர்பார்ப்புகளோடு கூடிய அன்பு, அன்பை கொடுத்து அன்பை பெற்று, அன்பை கொடுத்து அன்பை பெற்று அதை தூய அன்பாக மாற்ற வேண்டும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க, தெரிந்தோ தெரியாமலேயோ அனைவரும் ஏங்குவது, விரும்புவது அன்பைத்தான். பணம் ரெண்டாவது. இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அன்பு தான் முக்கியம். பணத்தை கொண்டாந்து வச்சுருந்த என்ன பிரயோஜனம்? அன்போடு பேச வேண்டும், அன்போடு பார்க்க வேண்டும், அன்போடு தொட வேண்டும், அன்போடு கொடுக்க வேண்டும், அன்புதான் ஆட்சி செய்ய. இதைத்தான் எல்லாரும் குழந்தை முதல் வயசானவங்க வரைக்கும் விரும்புறது. என்னன்னா, பிராணிகளும் நாய்கூட அன்பத்தான் விரும்புது, செடிகடிகள் கூட அன்பத்தான் விரும்புது. இதை நம்ம மறந்துடுறோம். நமக்கு தேவை என்னன்னா, 2 லட்சம் வேணும், 5 லட்சம் வேணும், எதுக்குடா வேணும்னு தெரிய மாட்டேன். அன்போடு அமைதியாக சந்தோஷமாக இன்பமாக வாழ்வதற்கு எனக்கு கொஞ்சம் பொருள் தேவை. நான் சொல்கிறது நியாயமாக என்ன பாருங்கள். பொருள் வேண்டான்னு சொல்ல, ஆயின்னு பணத்தை எப்படியாச்சும் பணம் சம்பாரிச்சு, எப்படியாச்சும் வீட்டை கட்டி, எப்படியாச்சும் பண்ணி மகிழ்ச்சியும் அன்பையும் நிறைவையும் சந்தோஷத்தையும் இழந்து விடுகிறார்கள் பெரும்பாலானவர்கள். ஒரு ஞானி எழுதுகிறார், எல்லாம் வேலை பண்ணுறது எதுக்கு? சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஹாப்பியாக இருக்கும்.
ஒரு ஃபேமிலி கூட்டிகிட்டு ஜாலியாக ஒரு 10 நாள் போயிட்டு வரணும், குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கணும், இனிமையாக பேசணும், நல்ல ஒரு அன்பாக இருக்கணும். இதுக்கு தானே பணம் சம்பாதிக்கிறது. பெரிய வீடு கட்டி எதுக்கு? சின்ன வீட்டில் அழுதுகிட்டு இருக்கிறது பார்த்தாது பெரிய வீட்டில் இட்டு அழுதுகிட்டு இருக்க முடியுமா? அது ஒரு சாமி. குடிசையில் படுத்துக்கிட்டு, குடிசையில் பாயில் படுத்துக்கிட்டு துன்பத்தில் துடிக்கிறார்கள் சில பேர் ஏர் கண்டிஷனிங் அறையில் படுத்துக்கொண்டு துன்பத்தில் துடிக்கிறார்கள். இது குடிசை சாரோ, அது ஏர் கண்டிஷனிங் சாரோ. நான் குடிசையில் வேக்கிறதுக்கு இப்போ ஈஸியாக வேத்துரு, ஏர் கண்டிஷனில் வேக்கணும்னா சாரோ எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஞானி விளக்குறார். நான் சொல்லல, அது பார்த்தா யதார்த்தமாக தான் தெரியும். பணம் அதிகமாக அன்பு, ஏன்னா கர்வம் வந்துடுது. அன்பு ஏன் குறையுது? என்னால் தான் இதெல்லாம் நடக்குது, என்னால் தான் நடக்குது. எங்கள் உறவினர் ஒருத்தர் எனக்கு நான் இல்லைன்னா என்னடாப்பாகும், அவர் தான் சம்பாரிச்சார் வச்சுக்கோங்க, நான் இல்லைன்னா எனக்கு ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாக போச்சு. மாமா நீங்கள் இல்லைன்னா எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி என்னை உதைக்கிறதுக்கு வந்துட்டார். ஏன்னா உண்மையிலேயே அவர் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறாங்க, அது வேறு பிரச்சனை. ஏன்னா அவருக்கு குழந்தைகளுக்கு 3 பேர்த்துக்கு கல்யாணம். 3 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகி கொடுமை என்னங்கன்னா, அவன் பேரனெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். சினிமாவுக்கு போகிறதுனா கூட அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சினிமாவுக்கு போகணும். அவன் குழந்தைகள்லாம் வந்துருச்சு. வேதனை. எல்லாம் பிளான் பண்ணி இதுக்கு ஒரே வழி, அப்பா ஏற்காடு எக்ஸ்பிரஸ் இருக்குது ஈரோட்டில், இவர் 9 மணிக்கு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் போனால் நம்ம 2வது ஆட்டம் ஜாலியாக போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவர் இது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு போட்டியில் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு திரும்பி எந்த கொட்டாயில் போய் உட்காந்துருக்கல, இவர் போய் புறத்துக்கு உட்காந்துருக்கார். என்ன கொடுமை! அப்படி ஒரு மக்களை வாட்டி வதைச்சார். உண்மையிலேயே ஹாப்பியாக இருக்கிறாங்க இன்னைக்கு. நான் இதுக்கு பொய்யெல்லாம் சொல்லலைங்க. இப்படியாக நிறையா பேர் பணம் வந்துட்டு குடும்பத்தை என்னை கண்ட எந்திரிச்சு நிற்கணும், முன்னையாட்டனை மதிக்கிறது இல்லை, முன்னையாட்டனை எம்மால பிரியும் இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் ஏதாச்சும் பிரியமாக நடந்துக்கிறீங்களா மாமா? அன்பு முன்னையாட்டம் கொத்த என் மேலே பிரியமாக இருக்கிறது, நீங்கள் எப்படியாச்சும் பிரியமாக இருந்தீங்களே. இது என்ன இவர் 3 உட்காந்துக்கு வரா, அவங்க அன்பை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா தினம்? அப்படி நினைக்கிறது ஒரு கற்பனை. அன்பை கொடுத்தால் அன்பை பெறலாம், எழுதிங்க. நீங்கள் என்னமோ நாம கொட்டு உட்காந்துருப்போம், எல்லாரும் நம்ம மேலே அன்பை சொரியோன்னு. அதாவது அறிவில்லாதுங்கிறது இதுதான். நீ சிரித்தால் அப்படி ஒரு பாட்டு, அது நல்ல பாட்டு தான். நான் உட்காந்து அவியில் தான் உட்காந்துருப்பாங்க, ஆடு மாடாட்டு இப்படி திரும்பிச்சு. தவிர நான் சில பேர்த்து பார்க்குறேன், பணக்காரர் கொட்டு கேட்டது இந்த பக்கம் 3 சித்திரார் உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் 2 பேர் வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி. அதே நம்ம எருமையாக திரும்பி ஏன்னா சிரிச்சுக்கிட்டு 2 வார்த்தை பேசுனா என்ன சிரிப்பே போச்சுங்க. பணம் இந்த வாழ்க்கையில் சிரித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ரொம்ப திக்காக இருந்து அன்பு செலுத்துறதே போயிடுச்சுங்க. நான் சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாம் பணம் வந்து செல்ஃபிஷாக சுயலமாக வாழ்ந்து இறுக்கமாக வாழ்ந்து பழகிட்டாங்க. எதுக்காக நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு? எதுக்கு? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. அழுவறக்கா? பணம் சம்பாரிச்சுக்கிட்டு முன்னாடி நல்லா இருந்தாங்க, பணம் சம்பாதிக்க ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. நான் ஒரு நாள் என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, அவங்க நல்லா சம்பாரிச்சிட்டாங்க. எனக்கு தெரியும், நான் இந்த 2-3 தடவை நாயத்துக்கு போனேன் புருஷன் பொண்டாட்டிக்கு. இவருக்கு பெரிய பென்ஸ் கார் வந்துருச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு வரும்போது 2 பேர் காரில் இறங்குறாங்கன்னா இவங்க அடா பிறந்தா இப்படியெல்லாம் பிறக்கணும். நான் சொன்னேன், அவங்க டிரைவரை கேட்டு பாருங்கள் எப்படியெல்லாம் மகிழ்ந்து வந்தாங்கன்னு. 2 பேர் ஏறுறது இறங்க வரைக்கும் பேசுறதில்லை, இங்கே ஏறி வீட்டுக்கு போகிற வரைக்கும் பேசுறதில்லை. இவருக்கு அடாடா இதெல்லாம் வாழ்க்கை. இதை விட முட்டாள்தனம் ஒன்றும் கிடையாது. அப்படிதான் நினைக்கிறேங்க. நீ போய் வேணா டிரைவர் கேளுங்க, இல்லைன்னா அங்கே இருக்கிற சமையலால் கேளுங்க, அவனுக்கு எல்லாம் தெரியும் எப்படி அன்போடு பரிமாறி இன்பமாக சாப்பிட்டாங்கன்னு. ஏன் திர்றீங்கன்னு. நான் சொல்கிறதெல்லாம் உண்மையான வார்த்தை, நீங்கள் எதாவது தப்பாக நினைக்காதீங்க. இதெல்லாம் நடக்கிறது. சில சமயத்துக்கு உண்மை சொன்னால் நிறைய பேர்த்துக்கு சங்கடமாக இருக்கும். இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே இத்தனை கஷ்டப்படுறோம். நீங்கள் எல்லாம் யோசனை பண்ணுவார். இது ஒரு சின்ன சிரிப்புக்காக சொல்கிறேங்க. டீ டைம் ஆச்சு இல்லைங்களா? நாமெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சொல்லுங்கள்? நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சந்தோஷமாக இருக்கலாம். நல்லா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாண்ட ஒரே குசி.
எங்கள் சன்னு எனக்கு ரிலேஷன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதப்போ அவருக்கு கல்யாணம் உறுதி ஆயிடுச்சு. அவர் 2-3 மாதம் அந்த ஃபிக்ஸேஷனுக்கு இருந்துச்சு. 3 மாதத்துக்கு இருந்தால் கல்யாணம். அப்படியே ஒரு மகிழ்ச்சி, அவன் அப்படியே குதிக்கிறான் கல்யாணம் உறுதி ஆச்சுன்னு. நான் கேட்டேன், என்னப்பா? அப்புறம் என்ன அவனை கேட்டு நான் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவேன். என்னப்பா ரமேஷ், என்ன எவ்வளோ நாள் இருக்குது? மாமா இன்னும் 60 days and 13 hours இருக்குதுங்க. அவன் என்ன பண்ணுறான், அந்த மணிக்கணக்காக கழிச்சுக்கிட்டு வர. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க இதுக்கு போனாங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் ஹனிமூன் போயிட்டு வந்து எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் இருக்குது. ரமேஷ் எப்படா இருக்குது மேரேஜ் லைஃப் அப்படின்னு. ஏதோ வண்டி ஓடுதுங்க மாமா. என்னடா இப்படி குதிச்சுக்கிட்டு கிடந்தா போய் வண்டி ஓடுதுங்கிறானே. அப்பா 6 மாதம் தான் ஆச்சு. இதையே ஒரு 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 கதை, ஒரு ஞானி பேசின கதைன்னா ஒரு மீட்டிங்கில் பேசினார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு கல்யாணம் நடந்தது. ஒரு அனுபவப்பட்ட அப்பா, நல்லா புரிஞ்சுக்கணும், அனுபவப்பட்ட அப்பா ஒரு குழந்தை கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கார். பையன் போயிருக்கான். அப்போ கல்யாணம் முடிஞ்சிருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை ஊருக்கு போகிறபோது பொண்ணு அழுதுருக்குது. இவன் பையன் கேட்குறான், அப்பா ஏனுங்கப்பா அந்த பொண்ணு பிள்ளை அழுகுதுன்னு சொல்லிட்டு. இவர் சொல்கிறார் அனுபவம், இந்த மாதிரி 20 வருஷமாக செல்லமாக வீட்டில் வளர்ந்தாச்சு, அதனால் பிரிஞ்சு போகிறதுக்காக துக்கம் தாழாமல் அழுகிறான். இவன் குழந்தைக்கணும் அப்படின்னா ஏன் மாப்பிள்ளை அழுவலே, இவனுக்கு குழந்தை தானே கேள்வி. இவர் அனுபவப்பட்ட அப்பா சொல்கிறார், அப்பா பொண்ணு இன்னைக்கு அழுகு, மாப்பிள்ளை நாளையிலிருந்து அழுவார். பாருங்க, நான் ஆண்கள் தான் ரசிப்பார்கள், நீங்களும் சேர ரசிக்கிறீங்க. அவங்க சைடு தான் சிரிப்பாங்க எப்பவுமே. காரணம் உண்மை எல்லாரும் ரசித்து தானே செய்யணும். ஆக இந்த மகிழ்ச்சி எல்லாம் மனதில் மாற்றத்தை பொறுத்து இருக்கிறது. ஒரு அன்பு செலுத்துவதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒன்றுமே தேவையில்லை. நான் அவரை பார்க்குறேன், பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, சிரிப்பு வருது, அவரும் சிரிக்கிறார். இதுக்கு என்ன வேணும்? பார்க்குற போது அவர் நம்ம ஸ்டேட்டஸுக்கு உகந்தவரா, அவருக்கு என்ன சம்பளம் இருக்கும், அவர் என்ன சாதி, என்ன வகுப்பு. நம்ம நிறைய பேர் கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா பணக்காரர் பக்கமே போய் உட்காருவாங்க. அவனை விட கொஞ்சம் எச்சு பணக்காரர் அங்கே போய் எந்திரிச்சு போயிடுவாங்க. காரணம் அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் நிறைய சொல்கிறேன், இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேன். முதல்ல நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இருக்காங்க. ஒரு கல்யாணம் வீட்டில் உண்மையே உட்காந்துருந்தாங்க. நான் இல்லைப்பா பழைய காலத்து பழக்கத்துக்கு எனக்கு ஒரே சிரிப்பு எல்லாத்துக்கிட்டே. உடனே உட்காந்து நான் கேட்டேன், ஏன்டா எல்லாம் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க, நீ ஏன் உடன்னு உட்காந்துருக்குறாங்க? என்ன நீ ஒரு ஒரு தகுதியே இல்லாத கண்டவட்டியில் வாய் இழிக்கிற அப்படின்னு அவனுக்கு கோபம் வந்துருச்சு. நான் சிரிக்கிறது எப்படி உனக்கு அப்படி இல்லை சிரிப்பு வருது, என்னை திட்டுறா. அடாப்பா தப்பு, என்னமோ சிரிப்பு வந்தது, சிரிச்சுட்டேன். எனக்கு அதுக்காக நான் ஒன்றும் பண்ணல, இனிமேல் பார்த்துக்கிறேன்னு அவனுகிட்ட எட்ட போயிட்டுறேன். ஏன்னா நாம் சிரித்தா அவனுக்கு கோபம் இருக்கும். இப்படியாக நாமெல்லாம் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, அன்பாக இருப்பதற்கு உங்கள் அனைவரையும் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், நமக்கு இப்பொழுது இருப்பதே போதும். சந்தோஷமாக இருக்க நமக்கு இருக்கின்றதை வைத்து சந்தோஷமாக இருக்கணும். இல்லாததை வச்சு ஏங்கப்படாது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அப்படின்னா வேலை செய்ய வேண்டியது இல்லைனான்னு கேட்கக்கூடாது. திருப்தி எக்ஸ்ட்ரா வந்தால் திருப்திக்கு மேலே திருப்தி, திருப்திக்கு மேலே திருப்தி. புரிஞ்சுதுங்களா? நிறைவு, நிறைவாயிட்டா தான் சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். ஐ எம் ஃபுல், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு தான் ஆன்மீக கல்வி. அன்போடு வாழ்வதற்கும், இன்முகத்தோடு பேசுவதற்கும், இன்முகத்தோடு இன்சொல் இனிதீன்றல் காண்பாய் எவன்கொளோ வன் சொல் மாற்றல் அரிது. சாமி சொல்கிறார், ஆன்மீக சாதனைனா இன்சொல்லு இனிய முகம்
இதெல்லாம் ஆன்மீக பண்பு. இந்த மாதிரி இருந்துட்டு அவங்களுக்கு துன்பமே குறையும், தெய்வத்தினுடைய துணையும் கிட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு. இப்படியெல்லாம் நாமெல்லாம் சரியான பொருள் பற்றி, இறைவனை பற்றி, நம்முடைய அன்பை அடைவது குறித்தும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு குறித்தும் சிறிது நேரம் குருவின் அருளால், இறைவன் அருளால் நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாம் இயன்றவரை அதை சிந்தித்தோம். நீங்கள் தைரியமாக இருக்கும் பொருட்டு நம்முடைய அறிவானந்தம் ஐயா சொல்லிவிட்டார்கள், டீக்கு பிறகும் நான் தான் பேசப் போகிறேன். கொஞ்சம் மைண்டை தயார் பண்ணிக்கணும் இல்லையா? ஆக அடுத்த சப்ஜெக்ட் மிக 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 முக்கியமான சப்ஜெக்ட். அதோடு கொஞ்சம் விட்டுப்போன சில யோகத்தையும் இணைத்து கர்மயோகம் என்ற தலைப்பில் சாதனை என்றால் என்ன, அதை எங்கிருந்து துவங்குவது, எப்படி துவங்குவது, ஆன்மீக சாதனையின் துவக்கம் என்ன, முடிவு என்ன என்பது குறித்து நாம் இயன்றவரை இறைவன் அருளால் சிந்திக்கலாம் என்று கூறி ஒரு இன்டர்வல். எவ்வளோ நிமிஷங்க? 15 நிமிடம். இப்போ எல்லாம் டீ சாப்பிட்டுட்டு நீங்கள் வாங்க. வாழ்க.